வணக்கம். சயின்ஸ் ஸ்ட்ரெச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மாரிஸ் ஹில்மன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1919 முதல் 2005 வரை வாழ்ந்த மாரிஸ் ஹில்மன் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற பல தடுப்பூசி மருந்துகளோட கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமாக இருந்தவர். ஏறத்தாழ 40 தடுப்பூசி மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காரு. யூஎஸ்ஏல சராசரி குடும்பத்தில் பிறந்த இவர் மைக்ரோபயாலஜியில் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. லூயிஸ் பாஸ்டர் போன்ற பல விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமாக இருந்தது இவரோட ஆராய்ச்சிகள் தான். இவர் 1944 ஆண்டு ஜப்பானீஸ் பி என்கேப்சுலிஸ்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சு அதை அதிக அளவில் உற்பத்தியும் செஞ்சிருக்காரு. யூஎஸ்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸின் தலைவராக பொறுப்பேற்ற இவர் இன்ஃப்ளூயன்சா நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சு 4 மாசத்திலேயே அதுக்கான தடுப்பு மருந்துகளையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அம்மை நோய், ஹெப்படைட்டிஸ், ரூபெல்லா மெக்னோசிஸ் போன்ற பல ஆட்கொல்லி நோய்களுக்கான தடுப்பு மருந்துகளையும் இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. 1963 அவர் மகள் உடம்புல வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்ட போது அந்த வைரஸை தனியே எடுத்து அதை ஒரு குடுவையில் வச்சு சோதனை செஞ்சு அதற்கான மருந்துகளையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதான் MMR வேக்சின் இன்று உலகம் முழுவதும் பயன்படுது. இவர் ஹெப்படைட்டிஸ் ஏ, SVAO, அடினோ வைரஸ், அஹினோ வைரஸ் போன்ற பல வைரஸ்களை கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் மாரிஸ் ஹில்மன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.